இதில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்னலிஸ்ட்டா வந்து இருக்காரு. நியூஸ் ரிப்போர்ட்டர் மாரி இதில வெதர் ரிப்போர்ட்டா வந்து இருக்காது. வெதர்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதான் வந்து இவரோட வேலையே. அப்புறம் வெளில போனாருன்னா வந்து நியூஸ் ரிப்போர்ட்டரா கேமரா பிடிக்கிறவங்க முன்னாடி வந்து நியூஸை ரிப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாரு. இவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு புது பொண்ணு வந்து ஜாயின்ட் ஆக வருது. அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறதா இருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹாக், கிரவுண்ட் ஹாக் டேன்னு வந்து சம்மர் வருமான்னு பார்க்குறக்காக வந்து அந்த எலிய வச்சு பண்ணுவாங்க. அந்த நாள வந்து கொண்டாடுறாங்க. அவங்கவுங்க ஊருக்கு வந்து போக வேண்டிய லொக்கேஷனில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறாங்க, "நீ புதுசா ஏதாவது வந்து இப்போ தான் சேர்ந்துருக்க. உனக்கு ஏதாட்டி டவுட் இருந்தால் என்கிட்ட கேளு" அப்படிங்கிறாங்க. கேட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீ இந்த இஞ்சி மரப்பா மாடையனோட சேர்ந்து ஜாலியா இரு அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு கடுப்பாகி. இவர் வந்து ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரு அந்த நியூஸை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக. இங்கே அவர் ஊரை விட்டு வந்து இங்கே தங்கியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, குண்டா இருக்க ஒருத்தனை வந்து மீட் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் நியூஸ் ரிப்போர்ட்டரில் வந்து அடிக்கடி டெலிவிஷனில் பார்த்துருக்காரு. அதனால் பயங்கரமான ஃபேனாக இருக்கார். இன்றைக்கி வந்து என்ன நாள்னு தெரியுமா? கிரவுண்ட் ஹாக் டே அப்படின்னு சொல்லி கத்தி சொல்கிறாரு. அப்படியாடா, சரிடா, தள்ளி விட்டானா நான் முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தள்ளி விட்டு போகிறாரு. இந்த அம்மா வந்து இவர் காலையில் அப்பார்ட்மெண்ட்டில் இறங்கி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கீழே, அதாவது சில அப்பார்ட்மெண்ட்டு சில லாட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, கீழே காஃபி ஷாப் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடம் தான் இது. கீழே காஃபி ஷாப் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது காஃபி குடிக்கிறீங்களா? உங்களுக்கு ப்ரெட்டு, டோஸ்ட்டு எல்லாமே நான் வச்சுருக்கேன், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும். இவரும் அது எடுத்துக்குவார். இவர் இதெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு வந்து அவர் வேலைக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வேலைக்கு போகிற இடத்துலயே ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வருவான். இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து வேலை செய்வான். நீயாடான்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு ஞாபகமே இருக்காது. அவங்க சொல்ல சொல்ல தான் வந்து ஞாபகம் வரும். "உம்பேடுனேடா" அப்படின்ட்டு. அப்படி சேர்றா, இப்போ அதுக்கு என்ன இன்சூரன்ஸ் வேலை செஞ்சா உனக்கு என்ன? நான் வந்து வெதர் ரிப்போர்ட்டில் வேலை செய்கிறேன்டா அப்படிம்பாரு. நல்லா சந்தோஷமாக தான் பேசுவார். ஆனால் ஓவர் குஷியாக இருப்பான். அதுக்கப்புறமா இவர் டிச்சுக்குள்ளே காலை விட்டதுக்கப்புறமா பயங்கர குஷியாக இருப்பான். அதை பார்த்து செம காண்டாவார். இவன் விட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஒரு வழியாக கூட்டமாக கும்மி அடிக்கிற இடத்துல வந்துட்டார். நல்ல வேளைடா நம்ம ரிப்போர்ட் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவருக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க. ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. 1, 2 பேர் தான். ஆனால் கடைசி இந்த படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து தெரியாமல் விட மாட்டார். எல்லாத்தோட பேரும் எல்லா டீட்டெயில்ஸுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுற இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்துட்டார். ரிப்போர்ட் பண்ணி வந்ததுக்கப்புறமா, "என்ன நீ எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கேட்குறாங்க. நான் ஓகே தான். இடையில வரும்போது தான் ஒரு பரதேசியை பார்த்தேன். ஓவராக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணா" அப்படின்னா சொல்லிவிட்டு, "இன்றைக்கி நாளே சரியில்லாத மாதிரி இருக்குது" அப்படின்னு வந்து யோசிச்சார். அதுக்கப்புறம் தன்னோட நியூஸ் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாரு. இன்றைக்கி வந்து வெயில் வருமா இல்லாட்டி பனி விழுமா அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலான்ட்டு. அப்புறம் அந்த பொந்துக்குள்ளே இருக்க எலியை தூக்குறானுங்க. அந்த எலி திரும்பி உள்ளேயே போகிற மாதிரி காட்டுறானுங்க. "இன்றைக்கி செட் ஆகாதுடா பீட்ரு. அப்போ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பனி தான் வரும், வெயில் வராது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் சோகமாகறாங்க இந்த கிரவுண்ட் ஹாக் டேயில். அப்புறம் அவரோட சொந்த ஊருக்கு கிளம்புறக்கு வந்து எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. "வாங்க நம்ம ஊருக்கே போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கான இதை பார்த்தாச்சுன்னு. ஏன்னா ரிப்போர்ட்டர்னாவே வந்து ஊர் விட்டு ஊர் இருந்து தானே ஏதாவது வீடியோலாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ரிப்போர்ட்டரில் வந்து நம்ம ஆளுங்களும் ஒருத்தவங்க. இவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்னடா அது ஒவ்வொரு கூட்டமாக இருக்குன்ட்டு. பார்த்தா அந்த பக்கம் வந்து பயங்கர பனிக்கட்டிலாம் வந்து சரிஞ்சு கிடக்குதாம்மா. ரோடு வந்து ஜாம் ஆகிடுச்சு, யாரும் போக முடியாதுன்ட்டாங்க. அதனால் பயங்கர அப்செட் ஆகுறாரு. போலீஸ்காரங்கிட்டையும் கேட்டதுக்கு வந்து, "இப்போ நீ போக முடியாது. நீ என்ன பெரிய ஜனாதிபதியா? பேசாமல் இருக்கிற இடத்த பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே இவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்புறம் ஊருக்கு போகிறக்கு வந்து வழி கிடைக்காதனால வந்து திரும்பி பேக்கரியில் வந்து உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கானுங்க ஆர்டர் பண்ணி. 3 பேரும் வந்து பேசிகிட்ருக்காங்க. "கண்டிப்பாக போய் தாங்கணுமா இன்றைக்கி?" அப்படின்ட்டு வந்து ஹீரோயின் கேட்கும் போதும், "அம்மா உனக்கு என்னம்மா, உனக்கு எந்த வேலையும் கிடையாது இந்த விட்டா. ஆனால் எனக்கு இருக்கிறது இந்த ஒரு வேலை தானே. இது விட்டேன்னா வீட்டில் போய் என்ன நிம்மதியாக இருப்பேன். இங்கே என்ன இருக்க முடியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி காலையில் எழுந்திரிக்கிறாரு. டைம் லூப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்பி பார்த்தவனுங்களே வந்து பார்க்குறாரு. அந்த குண்டானையும் பார்க்குறாரு. அந்த வீட்டுக்கார அம்மாவையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறமா திரும்பி அந்த ரிப்போர்ட்டிங் இடத்துக்கே போகிறாரு. பயங்கரமாக வெறுத்து போயிட்டார்.